உதவி செய்யற மரம். இது ஒரு நட்பு அப்புறம் எல்லையற்ற அன்பை கொடுக்கற ஒரு உண்மையான கதை. ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அது ரொம்ப உயரமா பச்சை பசேல்னு இருந்துச்சு. நீளமான கிளைகளும் இருந்துச்சு. அதுக்கு ஈடான பசுமையான இலைகளும் இருந்துச்சு. அது காத்து வரும்போதெல்லாம் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ரொம்ப தூரத்துல இருந்து வந்து பறவைகள் எல்லாம் இங்க உட்காரும். அப்புறம் பாட்டு பாடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு அழகான சந்தோஷமான மரம். டவுன்ல இருந்து வந்த ஒரு குட்டி பையனுக்கு தான் நிழலை கொடுத்து அதை உதவும். தினமும் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மரத்துக்கிட்ட வந்து அந்த பையன் விளையாடுவான். அந்த மரத்துல இருக்கிற ஆப்பிள்ஸ பறிச்சு சாப்பிடுவான். அப்புறம் அந்த மரத்துக்கிட்ட கண்ணாம்பூச்சியும் ஆடுவான். மணிக்கணக்கா பேசிக்கிட்டேவும் இருப்பாங்க. அந்த பையன் அந்த மரத்துக்கிட்ட தான் எல்லாமே பகிர்ந்துக்குவான். அவருடைய எண்ணங்கள், அவருடைய எதிர்கால திட்டங்கள், அவனுடைய நினைவுகள், அப்புறம் தினமும் ஸ்கூல்ல என்ன நடக்குதோ எல்லாமே பகிர்ந்துக்குவான். அந்த பையன் சொல்றதெல்லாம் மரம் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். அவங்க 2 பேரும் தான் கனவுகளை புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் ரொம்ப வலுவா வளர ஆரம்பிச்சாங்க. அந்த பையன் இலையில கிரீட மாதிரி மாத்தி ஒரு ராஜா போல வேஷம் போடுவான். அப்புறம் அந்த மரத்துல ஏறி ஊஞ்சல் கூட ஆடிட்டு இருப்பான். தண்ணி ரொம்ப சுத்தமா மினிமினின்னு இருக்கு மரம். ஆமா, உண்மைதான். நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நீ எல்லாத்தையும் நல்லா பார்க்கலாம். மினிமினுக்கிற தண்ணி, சூரிய அஸ்தமனம் ஆகிறது, இந்த காற்று. நீ எப்பவுமே இங்கே சந்தோஷமா இருக்க. நானும் இங்கே இருந்தால் ரொம்பவும் சந்தோஷமா இருப்பேன். தண்ணி, சூரியன், காத்து எப்பவுமே இங்கதான் இருக்கும். நான் உன் கூட பகிர்ந்துக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். நீ ரொம்ப நல்ல மரமா இருக்க. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் அந்த மரத்துக்கிட்ட மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பான். விளையாடி பேசினதுக்கு அப்புறம் சோர்ந்து போனவன் அந்த மரத்தை கட்டிப்பிடிச்சு அப்படியே தூங்குவான். நாட்கள் கடக்க கடக்க அந்த பையன் புது நண்பர்களை உருவாக்கிக்கிட்டான். அவன் ரொம்ப பிஸி ஆயிட்டான். அப்புறம் அந்த மரத்துக்கிட்ட நேரம் செலவழிக்கவே மறந்துட்டான். அந்த மரம் பையன் கூட இருந்த அந்த நாட்களையே நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும். சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது நீ சாப்பிட மாட்டியா? இல்லைன்னா குளிர்காலத்துல உன்னுடைய இலைகளை விட மாட்டியா? அப்ப நான் ரொம்ப கவலைப்படுவேன். ஆனா அடுத்த நாள் காலையில எனக்கு சூரியன் உதிக்கும்னு தெரியும். வசந்த காலம் வந்த உடனே என்னோட இலைகளும் வந்துடும். அவங்களுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ சரியாதான் சொன்ன. ஆமா, சூரியன் அஸ்தமனம் ஆகும்போது ரொம்பவே அழகா இருக்கும். நீ ரொம்பவே அதிர்ஷ்டசாலி மரம். நீ பார்க்கறதுக்கு நிறையவே இருக்கு. நான் இங்கேயே வாழ்க்கை ஃபுல்லா இருக்க போறேன். எனக்கு அதிர்ஷ்டத்தை பத்திலாம் அவ்வளவா தெரியாது. ஆனா சூரியன் இங்க எப்பவும் இருக்கும். நான் உன் கூட தான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். நீ வாழ்க்கை பூரா இங்கேயே இருக்கலாம். இங்க இருக்கிறது பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இது அவ்வளோ ஒன்றும் சுலபம் கிடையாது. உனக்கு எந்த கடமைகளும் இல்லை. ஆனால் நான் ஏதாவது சாதிக்கணும்னா நான் வேலை செஞ்சே ஆகணும். என்னோட எதிர்காலத்துக்காக நான் போராடணும். நான் சந்தோஷமா இருக்கணும். நீ இப்ப சந்தோஷமா இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனால் எனக்கு இன்னும் நிறைய வேணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பையன் மரத்துக்கிட்ட வர்றதையே விட்டுட்டான். அந்த மரம் பையனுக்காக காத்திருந்து ரொம்ப தனிமையாயிடுச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த பையன் மரத்தை பார்க்கறதுக்காக வந்தான். அவனை பார்த்து அந்த மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஒவ்வொரு அடியா பையன் நெருங்கி வரும்போது அந்த மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா அவன் நிக்காம போய்கிட்டே இருந்தான். அந்த பையனை மரம் கூப்பிட்டுச்சு. வாப்பா தம்பி, வா, வந்து என் மரத்து மேல ஏறு. என் கிளைகளை பிடிச்சு விளையாடு. அப்புறம் ஆப்பிள்ஸை சாப்பிடு, சந்தோஷமா இரு. நான் உன் மேலே ஏறி விளையாடுறதுக்கும் உன்னோட கிளைகளை பிடிச்சி விளையாடுறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை. சூரிய அஸ்தமா ஆவறத பாரு பையனே. உனக்கு அது பார்க்கறது ரொம்ப பிடிக்கும்ல? இப்போ நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நான் நிறைய பொருள்களை வாங்கணும். அப்புறம் இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். நீ எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்க? எனக்கு நிறைய பணம் வேணும். பணம் இருந்தாதான் இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்க முடியும். அந்த பையன் சோகமா இருக்கிறத மரத்தால பார்க்க முடியல. என்னுடைய ஆப்பிள்ஸை எடுத்துக்கோ. நீ அதை மார்க்கெட்ல வித்துரு. அப்ப உனக்கு பணம் கிடைக்கும். என்ன மன்னிச்சுடு. உனக்கு பணம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட பணம் இல்ல. என்கிட்ட இலைகளும் ஆப்பிளும் தான் இருக்கு. உண்மையாவே சொல்றேன். உன்னோட பழங்களை நான் எடுத்துக்குவா. அப்படி பண்ணா உனக்கு சந்தோஷமா? ஆமா, ரொம்ப நன்றி நண்பா. நீ தான் சிறந்தவன். அப்புறம் அந்த பையன் மரத்து மேல ஏறிட்டான். மரத்துல இருக்கிற எல்லா ஆப்பிள்ஸையும் பறிச்சுக்கிட்டு அதை விக்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு போனான். அந்த பையனுக்கு உதவுனதுக்காக மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. இருந்தாலும் அந்த பையன் மரத்துக்கு ரொம்ப தூரமாவே இருந்தான். அத பார்த்து மரம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. வருஷங்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. பறவைகள் வரும், பாட்டு பாடும், போய்கிட்டே இருக்கும்.
அப்புறம் அந்த மரம் தான் உயரமான கிளைகளோட அந்த பையனுக்காக காத்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த பையன் எப்ப வருவானான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. திடீர்னு ஒரு நாள் அந்த பையன் திரும்பி வந்தான். அவனை பார்த்த மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. வாப்பா தம்பி, வா வந்து என் மேல ஏறு, என்னோட கிளைகள்ல விளையாடு, அப்புறம் சந்தோஷமாயிரு. இப்போ மரத்து மேல ஏறி விளையாடுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். எனக்கு கல்யாணம் கூட ஆயிருச்சு. இங்க பாரு, எனக்கு மனைவியும் குழந்தைகளும் இருக்காங்க. நீ நிஜமாவே ரொம்ப வளர்ந்துட்ட. ஆனா நீ ஏன் இப்ப சந்தோஷமா இல்ல? நீ இதுக்கு தானே ஆசைப்பட்ட? இல்ல, நான் ரொம்பவே கவலையா இருக்கேன். என் குடும்பத்துக்காக ஒரு வீடு கட்டிட்டுன்னா ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன். அவங்கள பாதுகாப்பாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்கணும். உனக்கு கொடுக்கறதுக்கு என்கிட்ட வீடு இல்ல. இந்த காடு தான் என்னுடைய வீடு. ஆனா இங்க என்கிட்ட கிளைகள் இருக்கு. நீ இதுல இருக்கிற கிளைகளை வெட்டி அதுல வீடு கட்டிக்கலாம். அப்ப நீ சந்தோஷமா இருக்கலாம். தேங்க்யூ. அந்த பையன் மரத்து மேல ஏறி அந்த மரத்தோட கிளைகளை அறுத்துட்டான். அப்புறம் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டான். அந்த பையனுக்கு உதவுனதுக்கு மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. ஆனா ரொம்ப நாளைக்கு அந்த பையன் மரத்துக்கிட்ட திரும்பி வரவே இல்லை. அப்புறம் அந்த மரம் ரொம்ப கவலைப்பட்டுச்சு. வருஷங்கள் கடந்து போனாலும் அந்த பையன் மரத்தை பார்க்கறதுக்காக வரவே இல்லை. இப்ப அந்த மரம் பறவைகளுக்கும் உதவ முடியல. அதுங்க அந்த மரத்தை சுத்தி சுத்தி வந்து பறந்து போயிடும். அதுங்க உட்கார்ந்து பாட்டு பாடுறதுக்கு அந்த மரத்துல கிளைகள் கூட இல்ல. ஆனா பறவைங்க தரையில உட்கார்ந்துருக்கும் போது மரம் அந்த பையனை பத்தி விசாரிச்சது. ஆனா யாருமே பார்த்தது இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மரம் ரொம்ப தனிமையாயிடுச்சு. அந்த உயரமான மரம் தன்னந்தனியா அந்த பையனுக்காகவே காத்துட்டு இருந்தது. அந்த ஊரு மாறி போறத அந்த மரம் பாத்துக்கிட்டே இருந்துச்சு. தூரத்துல இருந்து வயல்வெளிய அழிச்சு கட்டடங்களை கட்டுறத பாத்துக்கிட்டே இருந்துச்சு. நிறைய ரோடெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி மரங்கள் எல்லாத்தையும் வேரோட சாய்ச்சிட்டாங்க. அங்க கட்டடங்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. அங்க நிறைய பேரு வந்து காட்டை எல்லாத்தையும் அழிச்சு கட்டடங்களை கட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த காடு தன் பசுமையை இழந்துருச்சு. தான் இடம் நாசமாறத பார்த்து மரத்தோட மனசு ரொம்ப நொந்து போயிடுச்சு. ஆனா அதால என்ன பண்ண முடியும்? அதுவே ஒரு அடிமரமா தானே இருந்துச்சு. இப்ப அது ரொம்ப தனிமையா உணருது. இருந்தாலும் அந்த பையனுக்காக இன்னும் காத்துக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஒரு நாள் அந்த பையன் அந்த மரத்தை பார்க்கறதுக்காக வந்தான். இப்ப அவன் வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டான். அந்த பையனை பார்த்து மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அந்த சந்தோஷத்துல தனக்கு வார்த்தை கூட வரல. ஆனா அந்த பையன் ரொம்ப சோகமா தென்பட்டான். அந்த பையன் உட்காந்து மரத்து மேல சாஞ்சு அழுவ ஆரம்பிச்சான். அவன் அழுவுறத பார்த்து மரம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அந்த பையனை அரவணைக்கிறதுக்கு தான் கிட்ட கிளைகள் கூட இல்ல. அவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான் கிட்ட ஆப்பிள்ஸ் கூட இல்ல. இப்ப அவன் சாயறதுக்கு ஆதரவு மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது. என்ன விஷயம் தம்பி? நீ எதுக்கு இவ்வளவு கவலையா இருக்க? என் மனைவி என்னை விட்டு போயிட்டா. என் பசங்களும் என்னை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லை. என்னை வெறுக்கிறவங்க கூட இருக்க எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. இவங்க எல்லாரையும் விட்டு ரொம்ப தூரம் போயிடணும்னு நான் நினைக்கிறேன். இங்க வாழ்றதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ என்னைக்குமே சந்தோஷத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கப்பா. நீ இங்கேயே இருந்து சந்தோஷம் உன்னை தேடி வர மாதிரி பண்ணணும். இங்க எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. என்னால் இப்போ ஒரு படகை கட்ட முடிஞ்சு அந்த மினுமினுக்கிற தண்ணியில சூடான சூரியனுக்கு கீழே பயணம் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி செஞ்சா நீ சந்தோஷமா இருப்பியா? கண்டிப்பா. அப்பதான் நான் நிம்மதியா சந்தோஷமா இருக்க முடியும். இந்த என் அடிமரத்தை வெட்டி ஒரு படகு செஞ்சிக்கோ. அப்ப உன்னால பயணம் செய்ய முடியும். உண்மையாவா சொல்றேன்? தேங்க்யூ. நீ தான் என் நண்பன். அந்த பையன் எல்லா பொருட்களும் கொண்டு வந்து மரத்தை வெட்டிட்டான். அதை வச்சு ஒரு படகை தயாரிச்சான். அப்ப அந்த பையன் ரொம்ப சந்தோஷமா தென்பட்டான். அதை பார்த்து மரம் ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அவன் படகை கட்டுற அழக பார்த்து ரசிச்சது. அப்புறம் அவன் பயணம் செய்யறத பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. அங்க சூரியன் இருந்தது, காத்து இருந்தது, மினுமினுக்கிற தண்ணியும் இருந்தது. அந்த பையன் அந்த ஆத்துல போய்கிட்டே இருந்தான். அந்த மரம் அதிர்ஷ்டசாலின்னு தனக்கு தோணல. அந்த பையன் தான விட்டுட்டு போறத பார்த்து ரொம்ப கவலைப்பட்டுச்சு. ஒரு தடவை சொன்ன மாதிரி அந்த சூரியன் போலவே ஒரு வட்டம் மாதிரி தன்னந்தனியா இருக்க பழகிக்கிச்சு. வருஷங்கள் கடந்து போனாலும் மரம் மட்டும் தனியாவே இருந்தது. இப்ப அதால தூரமா இருக்கிற கட்டடங்களையோ மலைகளையோ பார்க்க முடியல. இப்ப அது உயரமா நின்னு தான் இடத்தையோ மக்களையோ பார்க்க முடியாது. ஏன்னா அது இப்ப தரையில இருக்கிற வெறும் கட்டைதான். அது அந்த பறவைகளை இழந்துருச்சு. தூரத்துல இருக்கிற புல்வெளிய பார்க்க முடியாம இழந்துருச்சு. அது தான் காடை ரொம்ப இழந்துருச்சு. ஆனா எல்லாத்துக்கும் மேல அந்த பையனை மட்டும்தான் ரொம்ப இழந்துருச்சு.
கடைசியில அந்த பையன் மரத்துக்கிட்ட வந்தான். இப்ப அந்த ஊரு பழைய மாதிரி இல்ல. அங்க இருக்கிறது எல்லாமே மனுஷங்க கட்டின கட்டிடங்க மட்டும்தான். காட்டை முழுசா அழிச்சிட்டாங்க. புல்வெளியும் போயிடுச்சு. அந்த பையன் இப்போ கிழவன் ஆயிட்டான். இப்ப அவனுக்கு மூச்சு விடுறது கூட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ரொம்ப சோர்வாயிட்டான். ஒரு கம்பு வச்சுதான் நடக்கிறான். அவன் அந்த மரத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு சந்தேகமா இருந்தது. இந்த ஊரு இந்த காட்டையே சாப்பிட்டுடுச்சு. என்னுடைய பழைய ஃப்ரெண்டை நான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கடைசியில கண்டுபிடிச்சிட்டான். அது அங்கேயே இருந்துச்சு. ஒரு கட்டை மட்டும் அவனுக்காக காத்துக்கிட்டே இருந்தது. நீ வந்துட்டியா? நான் உனக்காக தான் ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா மரம், உன்னை பார்க்கறதுக்கு எனக்கும் சந்தோஷமா இருக்கு. நான் வேற ஊருக்கு பயணம் செஞ்சுட்டு போயிட்டேன். சில வருஷங்களா அங்கதான் இருந்தேன். உனக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கு. ஆமா, இந்த அசுத்தமான காத்துனால என்னால சரியா மூச்சு கூட விட முடியல. என்ன மன்னிச்சிடு தம்பி. உன்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவும் இல்ல. என்னுடைய ஆப்பிள்ஸும் போயிடுச்சு. ஆப்பிள் சாப்பிடுற அளவுக்கு என் வாயில பற்களும் இல்ல. என்னோட கிளைகளும் போயிடுச்சு. உன்னால அதுல ஏறி விளையாடவும் முடியாது. அது மேல ஏறி விளையாடுறதுக்கு எனக்கு வயசும் ஆயிடுச்சு. என்னோட அடிமரமும் போயிடுச்சு. உன்னால அது மேலயும் ஏற முடியாது. அது மேல ஏறதுக்கு எனக்கு இப்ப சக்தியும் இல்ல. இப்ப எனக்கு முதுவும் வலிக்குது. அந்த மரத்தால உணர முடிஞ்சது. என்ன மன்னிச்சுடு. உனக்கு ஏதாவது கொடுக்க முடிஞ்சா சந்தோஷப்படுவேன். ஆனா என்கிட்ட எதுவுமே இல்ல. இப்ப நான் வெறும் பழைய கட்டதான். காடு எல்லாமே மறைஞ்சு போயிட்டு இருக்கு. இந்த கான்கிரீட்டால சுவாசிக்கிறதுக்கு சுத்தமான காத்த கொடுக்க முடியாது. இந்த கட்டிடங்களும் வசதியை கொடுக்க முடியாது. இந்த மனுஷங்க எவ்வளவு பேராசக்காரங்களா இருக்காங்க. இந்த ஊரும் அசுத்தமான காத்ததான் கொடுக்குது. இயற்கையோட முக்கியத்துவத்தை இந்த மனுஷங்களால கொடுக்க முடியல. அந்த மரம் எதுவும் பேச முடியல. சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்ல. எனக்கு இப்ப வயசாயிடுச்சு. இவ்வளவு நாள் அங்க இருந்து சோர்வடைஞ்சிட்டேன். இப்ப எனக்கு தேவையானதெல்லாம் சுத்தமான காத்தும் உட்காரத்துக்கு இடமும், அவ்வளவுதான். அந்த மரம் முடிஞ்ச அளவுக்கு தன்னை தானே உயர்த்திக்கிச்சு. சரி, அவ்வளவுதான். இந்த பழைய கட்டை உட்காந்து ஓய்வெடுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வாப்பா, வந்து உட்காரு. உட்காந்து ஓய்வெடு. அந்த பையன் மரத்து மேல உட்காந்து ஒரு பெருமூச்சு இழுத்தான். அந்த மின்மினுக்கிற தண்ணியில சூரியன் அஸ்தமாகறத பார்த்தான். இப்ப ஒரு சின்ன பெருமூச்சு எடுத்து, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி மரம். உன்னால எல்லாமே பார்க்க முடியும். சூரியன், இந்த காத்தையும் மின்மினுக்கிற தண்ணியையும். அப்புறம் இந்த உலகம் எப்படி இந்த அளவுக்கு மாறிச்சுங்கிற விஷயத்த பத்தி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. பையன் அந்த மரத்துக்கிட்ட தன் கதையை சொல்ல ஆரம்பிச்சான். அப்புறம் அந்த மரம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த கதையோட பொருள் என்னன்னா, மனுஷனுக்கு இயற்கையோட இருக்கிற சம்பந்தம் என்னைக்குமே அழியாது. நாம அந்த இயற்கைய கௌரவிச்சு காப்பாத்தணும். ஞாபகம் இருக்கட்டும், மரங்களுக்கு மனுஷன் தேவை. அதே மாதிரி மனுஷனுக்கும் மரம் தேவை. மரங்களுக்கு மனுஷன் தேவை, மனுஷனுக்கும் மரம் தேவை.